அப்படியே தேனோடு அப்படியே ஒரு இலையை எடுத்து அப்படி மென்று சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். கசக்காது, தேன் இருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். படிச்சே ஆகணும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நமக்கு இது போனால் இது செஞ்சால் இது செய்வோம்னு சொல்லலாம். அதுமாரி இந்த ஒரு இலையை நீ சாப்பிட்ரு, கருவேப்பிலையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கருவேப்பிலை தேனில் டிப் பண்ணி அப்படி இருக்கும் ஊறிட்டு இருக்கும். அதை எடுத்து சாப்பிட போகிறீங்க அவ்வளோதான். ஸோ ஏன் நான் ஒரு கைப்பிடி மட்டும் போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப நாள் வச்சுக்க தேவையில்லை. கொஞ்ச நாள் அது அதிகபட்சமாக ஒரு 15 டேஸ் எடுத்துகிட்டு திருப்பி ரீஃப்ரெஷ் பண்ணி புதுசாக போட்டுக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதில் நீர்த்தன்மை இருக்கும், தேனில் இருக்கும். ஸோ அதோட ஊருக்கு இதே ஒரு தேன் நெல்லிக்காவாக இருக்கட்டும், இது காய் பக்குவம் வேறு. ஸோ இலையை நம்ம ஊற வைக்கும்போது அதிகபட்சமாக நம்ம சீக்கிரமாக காலி பண்ணிடணும். வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே எடுங்க. பெரியவங்க 2 2 எடுக்கிறீங்க, ஒரு சின்னவங்களுக்கு ஏதோ வீட்டில் இருக்கிறவங்க கொடுக்குறீங்க. ஸோ சீக்கிரமாக அந்த கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். மீதி இருக்கிற தேனில் நீங்கள் எப்படி வேணாலும் சும்மா கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அந்த கருவேப்பிலை வந்து நமக்கு தேவையான அளவு நம்ம ஊற வச்சாலே போதுமான விஷயம். அந்த கருவேப்பிலை ஒரு வாரம் ஊறினா போதும். அதிகபட்சமாக ஒரு 7 டேஸ். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம். நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஸோ கருவேப்பிலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது காயகல்பம். நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன், இளமையுடன், பக்குவமாக இருப்பதற்கு தேனில் ஊறிய கருவேம்பிலை எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சாப்பாட்லேருந்து தயவுசெய்து தூக்கி எறியாதீங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி நிறைய பேர் சோர்ந்து சோர்ந்து விழுவறதுக்கும், ரத்தம் சரியில்லாமல் காரணம், அதேமாதிரி முடி கொட்டுறதுக்கு காரணம், சீக்கிரமாக தோல் சுருங்குவதும், சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே அப்டேட் ஆகிறதும், இதெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டெஃபிஷியன்சி தான். விட்டமின் டெஃபிஷியன்சி ப்ளஸ் நிறைய பிரச்சனைகள், உடல் சூடுகள் இது எல்லாமே காரணமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம வருங்காலத்திற்கு பேண்டமிக் சிச்சுவேஷனுக்குலாம் இப்போயே நம்ம குழந்தைங்கள வந்து எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் நம்ம குழந்தைங்க, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரும். அதனால இந்த பதிவை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.